ஆண்டி எங்க ஃப்ரீயா Hey, wait, இருக்கீங்க wait. உட்காரலாம். ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார் பிரபாகரன் ஒரு டேபிள் இந்த டேபிள் தான் சார். ஓகே உட்காருங்க தேங்க் யூ மம்மி ப்ளீஸ் கம் என்னடா 4 பேருக்கு 6 சீட்ஸ் ரிசர்வ் பண்ணிருக்க எதுக்கு? மம்மி நம்ம 4 பேர் தான் நம்மள தவிர 2 கெஸ்ட் வர போறாங்க மொத்தம் 6 பேர் நாம ஃபேமிலியா வந்திருக்கோம். எதுக்கு கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ற? வர்றவங்க யாரும் தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவங்களும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி தான் என்னடா சொல்ற? யார வர சொல்லிருக்க? டேய் உன்னதான் கேக்குறேன். யாரை இன்வைட் பண்ணிருக்க? மம்மி சொன்னா ஆச்சரியப்படணும் கோவப்படக்கூடாது சும்மா புதிர் போடாத. அவங்க யாருன்னு சொல்லு. போனா ஏதாவது ஆர்டர் பண்ண எனக்கு நடுக்கமா இருக்கு. நடுக்கமா இருக்கா? அது பசியில நடுக்கமா இருக்கு, கொஞ்சம் ஃபியூரிஷா வேற இருக்கு. என்ன உளறீங்க? டாட் ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருங்க இவர் எதுக்குடா பயப்படணும்? என்னங்க பிரச்சனை? நோ அது டாட் வந்து- நான் பேசிக்கிறேன் அது வந்து டாட் பசியில் இருக்கிறாங்க அப்புறம் அவங்க வேற வர போறாங்க அதான் என்னாகுமோன்னு டாட் நீங்களே பேசுகிறேன் ஏய் அங்கிளை விட நீ தான் ரொம்ப டென்ஷனா இருக்க. என்னடா பிரச்சனை? நீ பேசாத மம்மி ஹோட்டல்ல வந்து ஏன் அமைதியா இருக்கு ஹாட் அண்ட் ஸ்பைசி ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க பாருங்க டாடி விட பசியில் நடுங்கிட்டு இருக்காரு ஆர்டர் பண்ணுங்க மம்மி நீ தானே ஹோட்டலுக்கு போலான்னு கம்பல் பண்ணி எடுத்துட்டு வந்த. நீயே ஆர்டர் பண்ணு. ஸ்ருதி ஹேண்ட் வாஷ் பண்ணல? அங்கிள் நீங்க எங்களுக்கு ஸ்பூன் இருக்கு ஸ்பூன் இருக்கு இவனுக்கு என்னமோ ஆச்சு ஆண்டி. ஓவரா அலம்பு பண்றான். நீங்க வாங்க நம்ம வா, போலாம். போலாம். டேய் பிரபா, எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. டாட் எனக்கும் பயமா தான் இருக்கு காலை பாருங்க கிட்டு நடுங்கிட்டு இருக்கு என்னடா சொல்ற? ஆமா டாட் அம்மாவை பார்த்தா பயமாவும் இருக்கு பயங்கரமாவும் இருக்கு ஆனா உள்ள இருக்கிற பயத்தை வெளியில காட்டக்கூடாது என்ன பாருங்க எவ்வளவு கூட ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் நீயா கூலா இருக்க? பயத்துல உளறிட்டு இருக்க. உளறிக்கிட்டு இருக்கேனா ரொம்ப நீயே என்ன மாட்டி விட்டுருவ போல் இருக்கு. சாரி டாடி இனிமே பேசல பிரபாகர் கீப் குவைட் எல்லாம் சரியா நடக்குமாடா? ஒன்னும் பிரச்சனை வந்துடாது. கமான் டாட் அம்மாவும் சுந்தரி அம்மா ஒண்ணா உட்கார வச்சு பேசணும் முடிவு பண்ணிட்டோம் வர பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் கூல் டவுன் என்ன எங்களை விட்டுட்டு ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ம் சரி இப்ப சொல்லு எதுக்காக இந்த டின்னர்? சும்மா வெளியில சாப்பிடலாம்னு தோணுச்சு அவ்வளவுதான் காரணம்லாம் ஒண்ணும் கிடையாது ஓ வாங்கம்மா பாட்டி கமான் உட்காருங்க போனா பேசாதீங்க. என்னடா இவதான் நீ இன்வைட் பண்ணிருக்கிற மம்மி கெஸ்டா? நான் சொல்றது போதுண்டா. எனக்கு பிடிக்காத ஒருத்திய எனக்கு சமமா உட்கார வச்சு விருந்து கொடுக்கலான்னு உனக்கு எப்படிடா தோணுச்சு? 2 பேருமா சேர்ந்து என்ன மம்மி அவமானப்படுத்துறீங்களா? ப்ளீஸ் கோவப்படாதீங்க நான் உங்களை இன்வைட் பண்ணதுல ஒரு ரீசன் இருக்கு என்னடா பெரிய ரீசன்? கண்டவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு என் தர உனக்கு கெட்டு போயிடல. எனக்கு சமமா உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு இவளுக்கு எல்லாம் என்னடா தகுதி இருக்கு? போனா போனா ப்ளீஸ் ப்ளீஸ் போனா போனா இரு போனா அனாவசியமா அவங்க மேல கோவப்படாது போனா. நான் தான் அவங்கள வர சொன்னேன். ஓஹோ இதெல்லாம் உங்க வேலை தானா? நினைச்சேன். ஸ்ருதி இனிமே என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வா போலாம். போனா போனா ப்ளீஸ் போனா நான் சொல்றது ஒரு நிமிஷம் No. கேளு. இப்ப நான் எதுவும் கேக்குற மூட்ல இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? மம்மி எத்தனை நாள் தான் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்பட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது இது ஒரு முடிவு கொண்டு வரணும் என்னடா முடிவு கொண்டு வர போற? இவளோட கொழுப்பும் திமிரும் அடங்குற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். தீராது. மம்மி இல்ல மம்மி நீங்க மனசு வச்சா கண்டிப்பா முடிவு வரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நாங்களும் அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கோம். என்ன லட்சுமணா பேசாம இருக்கிற? நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு. இவங்க 2 பேரும் சமாதானமா போயிட்டா எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏய் சமாதானமா போனோம்னு எதை சொல்ற? உன் பொண்ணு என் சொத்துல பங்கு கேக்குறாளே அதை எழுதி கொடுத்துட்டு என்ன ரோட்ல அன்னக்காவடியா நிக்க சொல்றியா? அதான் உங்களோட ஆசையா? சேச்சே
நான் ஏண்டிமா அப்படிலாம் சொல்ல போறேன். லக்ஷ்மணனுக்கு 2 பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு. 2 பேரும் சமாதானமா ஒரே வீட்டுல அனுசரிச்சு இருந்தீங்கன்னா. என்னது ஒரே வீட்ல ஒண்ணாவா? என்ன உளற லக்ஷ்மணா, நீ இன்னும் இத பத்தி அவகிட்ட பேசவே இல்லையா? இல்ல அத்தை, உங்களை வச்சு உங்க முன்னாடியே பேசினா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு தெரியாம எல்லாருமா சேர்ந்து எனக்கு எதிரா சதி பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் நல்லா புரியுது. ஐயோ போனா, இதுல சதி பண்ண என்ன இருக்கு? சுந்தரி நம்மளோட வந்து ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறா. அது நான் செத்தாலும் நடக்காது. அப்படி ஒரு ஆசை உங்க மனசுல இருக்குன்னா அதை இப்பவே மறந்துருங்க. ஏய், உங்க 2 பேருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இவரை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு என் வீட்டுக்குள்ள வர நினைச்சீங்க, கால 2 துண்டா வெட்டி போட்டுடுவேன். உயிரை காப்பாத்திக்கிட்டு ஒழுங்கா ஊருக்கு போங்க. வா ஸ்ருதி. போனா போனா கொஞ்சம் இரு ப்ளீஸ். போனா 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 ப்ளீஸ். போனா ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ப்ளீஸ் போனா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மம்மி நீங்க ஒத்துப்பீங்கங்கிற நம்பிக்கையில தான் உங்களை வர சொல்லிருக்கோம். ப்ளீஸ் மம்மி. டேய், அவங்க தான் உனக்கு முக்கியம்னா நீ என் பின்னாடி வராத. போடா. ப்ளீஸ் மம்மி. யூ பிளடி. என்னடி இவ கல்லடிச்ச காக்கா மாதிரி இப்படி பறந்துகிட்டு ஓடுறா? நாம ஒண்ணு சும்மா வரலையேம்மா. வீட்டுக்கு வரவான்னு வரம் கேட்கல வந்திருக்கோம். அதான் டென்ஷன்ல கத்திட்டு போறா. நீ அங்க போறதுனால இவளுக்கு என்னடி பிரச்சனை? சரின்னு ஒத்துக்கலாம்ல. எப்படிமா ஒத்துக்குவா? நான் அங்க போனா அவ நிலைமை என்ன ஆகும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். கிடைச்ச சொகுசான வாழ்க்கை கைவிட்டு போயிடுமோன்னு பயப்படுறா. அதான் ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டா. இப்ப என்னடி பண்றது? இவ சரின்னு ஒத்துக்கிட்டாதானே நம்மளால அந்த வீட்டுக்கே போக முடியும். அவ என்னம்மா சரின்னு ஒத்துக்கிறது? நம்ம பிளான் படி நம்ம கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போறோம். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். இந்த ராட்சசி தான் நாம அங்க வந்தா வெட்டுவேன் குத்துவேங்கிறாளே. கிழிச்சா அவளால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அவளால கத்த மட்டும்தான் முடியும். துளசி அவளை பத்தி சரியாதாமா புரிஞ்சு வச்சிருக்கா. புவனா டென்ஷன்ல எகுருவா, கண்டபடி கத்துவா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கூலா சிரிச்சுக்கிட்டே அவளை டென்ஷன் ஏத்துங்கன்னு சொல்லிதான் அனுப்புனா. அவ சொன்ன மாதிரியே நடந்துக்கிற பாருங்க. துளசி சொன்ன மாதிரியே நாம அந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா கண்டிப்பா போகதாமா போறோம். துளசியோட பிளான்ல எந்த மாற்றமும் இல்ல. அங்க போனதுக்கு அப்புறம் நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். சரிம்மா, நம்ம இரு, கிளம்பலாம். லக்ஷ்மணன் வந்துடட்டும். யாருடி இவ? புள்ள பூச்சி மாதிரி புதுசா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கா. மும்பைல இருந்து படிக்க வந்திருக்காளாம். துளசியோட ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு தாமா பிரச்சனை. ஓஹோ, வந்து சேர்ந்துருக்கிறதும் இதே கிரகம் தானா? இவளுக்குன்னு வந்து வாச்சிருக்குங்க பார். சாரி, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் அவ நம்ம வீட்டுக்கு வரதே என்னால ஒத்துக்கவே முடியாது. ப்ளீஸ் போனா, ஒன்னா இருக்கலாம்னு சுந்தரியே சம்மதிச்சிட்டா. என்ன சுந்தரி சம்மதிச்சிட்டா? அவன பெரிய இவளா? பேலஸ் மாதிரி வீட்டுக்கு வந்து அவ தங்கறதுக்கு அவளுக்கு என்ன கசக்குதா? அதான் சரின்னு சொல்லிட்டா. போனா, சுந்தரி அங்க வந்து இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இத பாருங்க, இதுக்கு மேல நீங்க அவ பேச்ச எடுத்தீங்கன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்போ நீங்க வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? மம்மி 2 மினிட்ஸ் உங்க கூட பேசி பாருங்க. சத்தியமா உங்க சமாதானத்துக்கு தான் வந்திருக்காங்க. மனசுல வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. ஆண்டி போலாம். ஏய், பேசுறது வரைக்கும் போறோம். வாடா. மம்மி போனா, பிரபாகர், என்ன டின்னருக்கு இன்வைட் பண்ணிட்டு தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. 2 மினிட்ஸ் வந்துடுறேன். என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நீங்க டின்னர் முடிச்சிட்டு போங்க, நாங்க கிளம்புறோம். அம்மா ப்ளீஸ், நீங்க எங்கேயும் போகாதீங்க. இருங்க, இப்போ வந்துடுறேன். மம்மி ப்ளீஸ். டேய், இனிமே நீ என்ன மம்மின்னு கூப்பிட்ட கொன்னுடுவேன். போடா, அவங்க கூட போய் டின்னர் கொண்டாடிட்டு மெதுவா வீட்டுக்கு வாங்க. நான் கிளம்புறேன். போனா. சாரி பிரபாகர், என்னால தானே உங்களுக்குள்ள பிரச்சனை. சேச்சே, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அம்மாவை எப்படியா சமாதானம் பண்ணிடலாம்னு நினைச்சேன், முடியாம போச்சு. பாட்டி, அம்மா பேசுனது தப்பா எடுத்துக்காதீங்க பாட்டி. அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். இருக்கட்டும்பா, அவ பேசுனதுக்கு நீ என்ன பண்ணுவ? சாரி சுந்தரி, என்னால போனா சமாதானப்படுத்த முடியல. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. நீ எதுக்குப்பா வருத்தப்படுற? அவ ஒத்துக்கலைன்னா என்ன? இவ உன் பொண்டாட்டி. முதல்ல நாங்க உன் வீட்டுக்கு வரோம், அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்திக்கலாம். ஆமா டாட், பாட்டி சொல்றதான் கரெக்ட். பாட்டி எப்ப வீட்டுக்கு வரீங்க? நாளைக்கே நாள் நல்லா இருக்கு, நாங்க 2 பேரும் இங்க வந்துடுறோம். என்ன லக்ஷ்மணா, உனக்கு இதுல ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? அத நீங்க வரதுல எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. போனாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். டாட், இப்படிதான் தைரியமா முடிவு எடுக்கணும். ஐ லைக் யூ. டாட், பசியோட வந்திருப்பாங்க, போய் சாப்பிடலாம். இல்ல இல்ல, நாங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறோம். இந்த சந்தோஷத்தை நம்ம உடனே கொண்டாடி ஆகணும். வாங்க, ஸ்வீட் ஆர்டர் பண்ணி ஸ்வீட் ஆரம்பிக்கலாம். படிக்கம் ஸ்வீட் சாப்பிடலாம். கம் 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 கம். வாங்க டாட். வா சுந்தரி. ஏன் இவ்வளவு லேட்? சாரி மேடம்.
கூல் டவுன் ஆண்டி, கோவப்படாதீங்க. எப்படிடா கோபப்படாம இருக்க முடியும்? என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே டின்னருங்கிற பேர்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு சமமா உட்கார அவளுக்கும் அந்த கிழவிக்கும் என்னடா அருகதை இருக்கு? யாரோ அசிங்கப்படுத்துறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாரி ஆண்டி, நீங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பீங்கன்னு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இருந்தாலும் பிரபாகர் இப்படி பண்ணிருக்க கூடாது. அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்களேன். உங்க அங்கிளும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை என்ன பண்றது? புரியுது ஆண்டி. அந்த லேடி மேல கூட எனக்கு அவ்வளவா கோவம் கிடையாது. அங்கிள் மேலயும் பிரபாகர் மேலயும் தான். அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எப்படி ஆண்டி அவங்களால தைரியமா சொல்ல முடிஞ்சது? அது உங்களுக்கு பண்ற துரோகம் இல்லையா? துரோகம்தான். முன்னாலேயே பேசி வச்சுக்கிட்டு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதை அவங்க மனசுல வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. ஆண்டி, என்ன ஆனாலும் சரி, அந்த லேடிய மட்டும் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்க. அவங்க உங்களுக்கு எதிரா பெருசா ஏதோ பிளான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதோ சதி பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டி. என்னடா சொல்ற? ஆமா ஆண்டி, நான் ஹேண்ட்பேக் எடுக்க அங்க போனேன்ல, அப்ப அவங்க பேசினதை நான் கேட்டேன். வீட்டுக்குள்ள வரணுங்கிறது அவங்களோட மாஸ்டர் பிளான். இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? துளசி. துளசியா? ஆமா ஆண்டி, அவ தான் ஐடியா கொடுத்திருக்கா. அவ ஐடியாவை தூக்கி குப்பையில போடு. அவ சொல்லிட்டா இவங்களை நான் உள்ள விட்டுருவேனா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பா நடக்காது. அது கண்டிப்பா நடக்கும்னு பேசிக்கிட்டாங்க ஆண்டி. பிளான் பண்ணபடி அவங்க வீட்டுக்கு வந்தே தீருவாங்களாம். அதை யாராலையும் தடுக்க முடியாதாம். ஓஹோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? எப்படி வராங்கன்னு அதையும் தான் பாப்போம். ஆண்டி, எனக்கு ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குது. சுந்தரி அங்கிளோட ஃபர்ஸ்ட் வைஃப். அவங்க இங்க வரணும்னு நினைக்கிறது தப்பா இருந்தா கூட அவங்க மோட்டிவேஷன் எனக்கு புரியுது. இங்க வந்து அங்கிளோட மனசை மாத்தி லைஃப்ல செட்டில் ஆகணும்னு பாக்குறாங்க. ஆனா துளசி எதுக்கு ஆண்டி இன்வால்வ் ஆகணும்? அதான் எனக்கு புரியல. அவ கையை உடைச்சிட்டேன்ல, அதான் பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா. வேற என்ன காரணமா இருக்க போகுது? இல்ல ஆண்டி, வேற ஒரு பொண்ணுன்னா கைய உடைச்சதும் பயந்து ஓடி இருப்பா. உங்க பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டா. இவ அதையும் மீறி உங்களோட மோதி பார்க்கணும்னு நினைக்கிறான்னா கண்டிப்பா வேற ஏதாவது ரீசன் இருக்கும். உங்களுக்கும் அவளுக்கும் நடுவுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா ஆண்டி? சேச்சே, அவளுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு மண்ணும் கிடையாது. ப்ளீஸ் ஆண்டி, அவளை பத்தி கேள்விப்பட்டதுனால தான் நான் கேக்குறேன். அவ அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டயும் வம்புக்கு போக மாட்டா. பிரச்சனைன்னு வந்தா யாரையும் அவ்வளோ லேஸ்ல விட மாட்டா. உங்களுக்குள்ள அப்படி என்னதான் ஆண்டி பிரச்சனை? நான் தான் ஒன்றும் இல்லைங்கிறல்ல, உனக்கு காலேஜில் ட்ரபிள் தந்தாலேன்னு லேசாக தட்டி வச்சேன். அதான் எங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை. இல்ல ஆண்டி, நீங்க போய் சொல்றீங்க. கைய உடைச்சது கூட காலேஜ் பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க ஆண்டி. உங்களுக்கு துளசி ஏற்கனவே தெரியுமா? அவளுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா? மண்ணாங்கட்டி, நீயே ஏதாச்சும் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. இல்லன்னு சொன்னா ஒரு வார்த்தையில விட்டுறணும், புரியுதா? இருக்கிற டென்ஷன் போதாதுன்னு நீ வேற. சாரி ஆண்டி. என்ன சாரி? அன்னெசரியா டென்ஷன் கொடுத்துட்டு இருக்க. போ, போய் படுத்து தூங்கு, இல்லாட்டி படிக்கிற வேலையை பாரு. போ. எல்லாரும் சேர்ந்து இரிட்டேட் பண்றாங்க. கைய உடைச்சு உனக்கு புத்தி வரல? வாங்கடி பார்க்கலாம். இனிமே நீங்களா நானான்னு? உன்னை உறவே இல்லாத அனாதையாக்கி நடு தெருவுல நிறுத்தி என் அப்பா கால விழ வைக்கணும் இல்லையான்னு பாரு. ஸ்ருதி, ஸ்ருதி, இங்க வா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. யார் மேலேயோ இருக்கிற கோவத்தை உன் மேல காட்டிட்டேன். பரவாயில்ல ஆண்டி, கோவப்படுறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நோ, இருந்தாலும் நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கவே கூடாது. பிரபாவை விட அங்கிளை விட நீதான் என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டவ. என்ன ரோல் மாடலா நினைச்சு என்ன பாராட்டி அப்ரிஷியேட் பண்ணவ. உங்ககிட்ட கோவப்பட்டதுல நியாயமே கிடையாது. ஆனா எல்லாரும் சேர்ந்து என் பொறுமையை சோதிக்கிறாங்கடா. அதான் நான் இமோஷனல்ல திட்டிட்டேன். ப்ளீஸ், ஐ எம் ரியலி சாரிடா. இல்ல ஆண்டி,
நீங்க திட்டினதுக்காக நான் வருத்தப்படல. உங்களுக்கு எதிராக மத்தவங்க சதி பண்றாங்களே, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மைதாண்டா. என்ன ஒண்ணுமில்லாம ஆக்கி வெளியில அனுப்பணுங்கிறது தான் அவங்க பிளான். அதுக்காக சுந்தரி, அவங்க அம்மா, தமிழ், துளசி, எப்படி அவங்க மெகா கூட்டணி. ஆனா அவங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பிரபாவும் அங்கிளும் அவங்க பக்கம் சேர்ந்துட்டாங்களே, அதை நினைச்சாதாண்டா ரொம்ப வேதனையா இருக்கு. நான் என் எதிரிகளோட போராடுறதா இல்ல என் கூடவே இருந்து சதி பண்றாங்களே இவங்க கூட போராடுறதா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஸ்ருதி, என்னால யாரையுமே நம்ப முடியலடா. வீட்டுக்கு வர அளவுக்கு சுந்தரி துணிஞ்சிருக்கானா உன் அங்கிளோட சம்மதம் இல்லாமலையா? எதை மனசுல வச்சுக்கிட்டு அவர் இப்படி எல்லாம் பண்றாருன்னு எனக்கு புரியல. சுந்தரிய வர சொன்னவரு என்ன வெளியில போன்னு கூட சொல்லலாம். அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கணும்.